என்ன சொல்றீங்க? எல்கேஜி படிக்கிற 4 வயசுல 3 தடவை ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டுல பதிவாயிருக்காங்களா? நம்பவே முடியல. ஆமாங்க, நம்ம சங்கராபுரத்தை சேர்ந்த கிருத்திக்ஷா தான் அது. கிருத்திக்ஷாவோட அப்பா அருண் பாபு டிரைவரா இருக்காங்க. அம்மா டீச்சருக்கு படிச்சிருக்காங்க. குழந்தைகளை பராமரிக்கிறதால வேலைக்கு போகாம குழந்தைகளை பராமரிக்கிறதுலயே கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த மாதிரி தான் சொல்லி தான் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த அச்சீவ் பண்ணிட்டு வந்து என்னடா வாங்கினா ஒவ்வொரு கிஃப்ட் கண்டிப்பா ஏதாவது இருந்தா செஸ் போர்டு வாங்கி கொடுத்தேன், பரமபதம் வாங்கி கொடுத்தோம். சரி, அப்புறம் என்னடா செல்ல வாங்கி கொடுத்தோம்? ஒரு என்ன ஈவென்ட் அதான் கேரம் போர்டு ஒரு டைம் என்ன முடிக்கிறாங்களோ நாங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இந்த திருப்புறது ஒவ்வொரு டைம் ஒன்னொன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. வெரி குட் வெரி குட். பாப்பா கிஃப்ட் வேணுமா அப்படின்னு கேட்டு செஞ்சுருவாங்க. அது மேல ஆசை வந்துருச்சுன்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம சொல்லி முடிச்சுட்டு நாங்க டென்ட் தான் வாங்கணும் 1000 ரூபாய்க்கு. அப்படியா? ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு பிரைஸ் அவங்களுக்கு. அப்படியா? அம்மாவும் பிரைஸ் கொடுக்குறாங்க, ஸ்டேஜ்லயும் ஒரு பிரைஸ் கொடுக்குறாங்க. வெரி குட். ஆனா வாய் திறந்து மட்டும் பேச மாட்டா. விஷயம் என்னவோ அதுக்கு மட்டும்தான் அவ வாய் திறப்பா. கிருத்திக்ஷாவை பத்தி தெரிஞ்ச நம்ம அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். கிருத்திக்ஷா பாத்தீங்கன்னா அமராவதி புதூர்ல இருக்கிற ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்இ பள்ளியில எல்கேஜி படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட முதல் அவார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகப்பாவுடைய முன்னாள் துணைவேந்தர் கல்விக்குழு ஆலோசகர் பேராசிரியர் முனைவர் மதிப்பிற்குரிய சுப்பையா அவர்கள் கிருத்திக்ஷாவுக்கு இளம் சாதனையாளர் விருது வழங்கியிருக்காங்க. அதுதான் அவங்க வாங்கின முதல் அவார்டு. 2023 திருக்குறள் அதிகாரம் 1ல உள்ள 10 திருக்குறளையும் 5.45 நிமிஷத்துல நான் ஸ்டாப்பா சொல்லி முதல் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டுல பதிவாயிருக்காங்க. அதன் பிறகு 3.20 நிமிஷத்துல நான் ஸ்டாப் திருக்குறளும் சொல்லி டேபிள்ஸ் ஸ்கொயர் ரூட்னு 2வது முறையா ஆல் இண்டியா புக் ரெக்கார்டுல பதிவாயிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 5 வயசுக்குள்ள கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் மழலையர் களத்துல சிறப்பு அழைப்பாளரா மழலை மேதை கிருத்திக்ஷா கலந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் செய்யுள் மனனப்பாக்கள் ஒப்புவித்தல் போட்டிகள்ல கலந்துகிட்டு பாராட்டு சான்றுகளும் வாங்கியிருக்காங்க. குறள் அமுதம் முற்றோதல்ல 5 அதிகாரங்கள் சொல்லியிருக்காங்க. 2024 மகளிர் தின விருது அவங்களோட பன்முகத்திறனை பாராட்டி தங்கச்சிறகு தங்க தாரகை விருதும் வழங்கியிருக்காங்க. அருந்தமிழ் சங்கத்திலிருந்து 2024 உலக மகளிர் தினத்துல தனித்திறன்களையும் சாதனைகளையும் சமுதாயத்திற்கு ஆற்றி வரும் பணிகளையும் பாராட்டி அருந்தமிழ் தாரகை 2024 விருதையும் பெற்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வேர்ல்டு மதர் டங் டே திருக்குறள் அசிய ஏ டோலி புக்லையும் இவங்க பதிவாயிருக்காங்க. அவங்களத்தான் நம்ம இப்ப சந்திக்க போறோம். வாங்க அவங்கள பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியில இருந்து கார்த்திகா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சங்கராபுரத்துக்கு வந்திருக்கோம். பாப்பா பேரு கிருத்திக்ஷா, அவங்க அப்பா பேரு அருண் பாபு, அம்மா புனிதா கனிமொழி. அவங்க வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு பாக்குறீங்கன்னா 4 வயசுல இருந்து 5 வயசுக்குள்ள 3 ஆல் இண்டியா ரெக்கார்ட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. எந்த மாதிரி விஷயங்கள்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னா முழுமையான திருக்குறள், 10 பாட்டு, 8 தொகை, அந்த மாதிரி தமிழ் விஷயங்கள்ல நிறைய அவங்க வந்து பதிவாயிருக்காங்க. நிறைய இடங்கள்ல நிறைய ஒப்புவித்தல் போட்டிகளும் நிறைய நேரடியான போட்டிகள்லையும் கலந்துக்கிட்டு எல்லா இடத்துலையுமே முதல் பரிசு தான் அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இவங்க தான் கிருத்திக்ஷா. நிறைய அவார்டும் நிறைய பதக்கங்களும் வாங்கியிருக்கிற இவங்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். நம்ம இவங்க கிட்ட இப்ப பேசலாம். அவங்க அம்மாவையும் சந்திப்போம். ஒரு குழந்தை 4 வயசுல சாதிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. முக்கியமா அவங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களும் பேரண்ட் தான் அதுக்கு காரணமா இருப்பாங்க. அவங்க பேரண்ட் இப்ப சந்திக்க போறோம். ஏன்னா 4 வயசுல இருந்து அவங்க ஸ்டார்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா எந்த ஏஜ்ல இருந்து அவங்க இதை முதல்ல கத்துக்கிட்டாங்கிறத அவங்க அம்மா கிட்ட கேட்போம். நீங்க எந்த வயசுல இருந்து பாப்பாவை இந்த விஷயத்துல நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட் குழந்தைய பிறந்ததுல இருந்து தாலாட்டு பாட்டே திருக்குறள் தாங்க வைப்பேன். அப்படியா? தாலாட்டு பாட்டு எனக்கு பாட தெரியாதுன்றதுக்காக மொபைல்ல திருக்குறள் ஃபுல்லா அதிகாரம் வருது இல்ல, அதுதான் அவங்களுக்கு போட்டு தாளாட்டி கேட்பேன். அப்படியே நான் மனப்பாடம் பண்ணேன் திருக்குறள்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்ப நான் படிக்க அவருக்கு திருப்பி சொல்லி கொடுக்குறது, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுதான். சொல்ல போனா காயத்ரி மந்திரம் எப்ப பேச ஆரம்பிச்சாலும் அப்பவே காயத்ரி மந்திரம் சொல்லுவா. வெரி குட் வெரி குட். நைட் ஃபுல்லாவே அதுலயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே ரொம்ப பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைக்கு தாலாட்டு பாட்டே அவங்க திருக்குறள் தான் வந்து போட்டு விட்டாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு தாலாட்டு பாட்டு தெரியாது அப்படிங்கிறதுனால திருக்குறள் தான் குழந்தையோடைய தாலாட்டு பாட்டாவே இருந்திருக்கு. அதனாலதான் அவங்க 4 வயசுல ஆல் இண்டியா புக் ரெக்கார்டுல வந்து அவங்க பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. நீங்க வந்து தமிழ்ல அவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சதுக்கு காரணம் என்னப்பா?
இப்போ மற்ற இதுல போகும்போது கொஞ்சம் இப்ப இருக்க ட்ரெண்டிங்ல தமிழ் கொஞ்சம் வேல்யூபுல்லா இருக்கு அப்படின்றதுக்காக திருக்குறளை முடிக்க வைக்கணும். அது வந்து ஒரு அறநூலா இருக்கிறதுனால அந்த பிள்ளையோட ஒழுக்கத்துக்கும் அது கண்டிப்பா தேவை. இப்ப இருக்க சூழ்நிலையில திருக்குறளை படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு உலகத்துக்கு நல்ல ஒரு சமுதாயத்துக்கு நல்ல ஒரு பெண்ணா வருவா அப்படின்றதுனால நான் திருக்குறள் ஆரம்பிச்சேன். சரி சரி. இப்போ பாப்பா வந்து என்னென்ன ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி ஸ்டேஜ்ல எல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன ரெக்கார்டு புக்ல அவங்க பதிவாயிருக்காங்க? ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல ஒரு 15 டாபிக் கிட்ட பேசியிருக்காங்க. தூங்கும்போது ஃபர்ஸ்ட் நைட் ஃபுல்லாவே கந்தசஷ்டி கவசமும் காயத்ரி மந்திரம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். தாலாட்டு பாட்டு திருக்குறள் டெய்லி கேட்டு தான் தூங்குவா. என்ன கேட்டா காயத்ரி மந்திரம் தான் எனக்கு அதிகமான பவர்ஃபுல் கொடுத்ததுன்றது நான் நம்புறேன். மனப்பாட சக்தி அதுதான் எனக்கு கேட்டானதான் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். இப்போ பாப்பா வந்து திருக்குறள் மட்டும் இல்லாம எந்த மாதிரியான வகைகள்ல அவங்க எல்லாத்துலயுமே தேர்வாயிருக்காங்க? பாப்பா திருக்குறள் சொல்லுவாங்க. அப்புறம் சங்க கால இலக்கியங்கள்ல 8 தொகை 10 பாட்டு எனக்கு தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். முருகு பொருளாறு 12 முல்லை அப்படின்றது ஒரு பாட்டு 10 பாட்டோட லைன்ஸ். அதை நான் 10 பாட்டு எனக்கு தெரியும். அதை எப்படி சொல்லி கொடுத்தா குழந்தைக்கு ரீச் ஆகுன்ற மாதிரி நான் சாங்கா செலக்ட் பண்ணேன். நெட்ல தான் எல்லாமே சர்ச் பண்ணி 10 பாட்டோட வரிகள் எல்லாமே சொல்லி கொடுத்தேன். அவர் புரிஞ்சுட்டு சொல்ல ஆரம்பிச்சான். அப்போ நம்ம சொல்லி கொடுக்கறது அவரால் கேப்சர் பண்ண முடியுது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அதிகமான விஷயங்களை டெய்லி விளையாடும் போது இன்ன வரைக்கும் அவனை உட்கார வச்சு கண்டிப்பா நீ படிக்கணும்னு நான் சொன்னதே கிடையாது. நான் ஒரு டீச்சரா பிஎட்ல ஒரு 4 இயர்ஸ் நான் அந்த டிராவல்ல நான் கத்துக்கிட்ட விஷயம் ஒரு பிள்ளைகிட்ட ஒரு பிளே பண்ணி தான் நம்ம எல்லா விஷயமே வைக்க முடியும் அப்படின்றதுக்காக அவ குளிக்கும் போது சாப்பிடும் போது எல்லா டைமும் இந்த வேலை தான் பார்ப்போம். டிவி அதிகமா பார்க்க மாட்டாங்க, மொபைல் அதிகமா நான் கொடுக்க மாட்டேன், அவளும் அவங்க வாங்க மாட்டான். எப்போதுமே அம்மா கூட பேசுவோமா படிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நானே சத்த கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலும் அம்மா அம்மா வாமா படிப்போம் அப்படின்றவங்க அவங்களே. எப்பவுமே பெற்றோர் சொல்லி கொடுக்கறதையும் மீறி பிள்ளைங்களோட ஆர்வம்னு ஒண்ணு இருக்கு. எல்லா விஷயத்தையும் பிள்ளைகள்கிட்ட திணிக்க முடியாது. கண்டிப்பா எல்லா குழந்தைகிட்டையும் ஒரு திறமை இருக்கு. சரியான திறமை அப்படிங்கறத இவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. குழந்தை எதுல தேர்வாக்குறா, எல்லா பேரண்ட்டுமே அந்த மாதிரி நம்ம சரியான முறையில பிள்ளைங்களுடைய கவனத்தை நம்ம எடுத்து செயல்பட்டோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளுமே ஆல் இந்தியா புக் ரெக்கார்டுல வந்து அவங்க பதிவாகுவாங்க. அதுக்கு நம்ம கிருத்திக்ஷா வந்து ஒரு உதாரணம். 8 தொகை 10 பாட்டு அவங்க ஆரம்பத்துல அவங்க கேட்டதே வந்து காயத்ரி மந்திரம், அதுக்கப்புறம் வந்து திருக்குறள் அப்படின்னு அவங்க சொல்லும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி பேரண்ட்ங்க வந்து செய்வாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா 4 வயசுல ஒருத்தவங்க வந்து ஆல் இண்டியா புக் ரெக்கார்ட்ல பதிவாகுறாங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு தூரம் அவங்க வந்து மைண்ட் வந்து கரெக்டா வச்சிருக்காங்க. பேரண்ட்டும் சரி குழந்தையும் சரி கரெக்டா அந்த விஷயத்துல வந்திருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு தூரம் அவங்க வந்திருக்காங்க. இப்ப 1 இயர்ல 3 தடவை அவங்க வந்து ஆல் இண்டியா புக் ரெக்கார்டுல பதிவாயிருக்காங்க. அப்போ அவங்க ஒவ்வொரு தடவையும் அதாவது ஃபர்ஸ்ட் ரெக்கார்டுல இருந்து 2வது ரெக்கார்டை வந்து அடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த 2வது ரெக்கார்டுல இருந்து 3வது ரெக்கார்டு கொண்டு வந்ததுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கத்துக்கிறதுக்கு அவங்களும் முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததும் அவங்களும் ஒரு பெரிய உந்துதல்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைக்கு இந்த விஷயத்த நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ஏத்துக்கணும். அந்த ஏத்துக்கிற விஷயத்த கிருத்திக்ஷா வந்து கரெக்டா பண்ணியிருக்கா. அதனாலதான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த சங்கிலிக்கு அகத்திணைகள் 12, அகத்திணைகள் 7, புறத்திணைகள் 12 அது ஃபுல்லாவே சொல்லுவா. கசர தவிர வல்லினம் எங்க நம்ம எனக்கு என்ன தெரியுமோ வேற மேக்ஸ்ல வந்து ஸ்கொயர் ரூட் 1 to 20 வரை டேபிள்ஸ் 2 டேபிள் இருந்து 5 டேபிள். ப்ராவர்ப்ஸ் கேட்டா இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபுல்லா சொல்லுவா. ஹெல்த்னு சொல்லணும்னா ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவா. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு அவ சொல்லுவா. நம்ம லுக்னு சொல்லணும்னா பிஃபோர் யூ லீப் அப்படின்பா. டைமண்ட்ஸ்னா கட் டைமண்ட் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்றோமோ அதோட எண்ட் அவ சொல்லி முடிச்சிருவா. ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் அவளே ஸ்டேட்ஸ் ஃபுல்லா 28 சொல்லி கேபிட்டல்ஸே சொல்லுவா. யூனியன் டெரிட்டரிஸும் நம்ம கேட்க அதோட 8 அவ சொல்லுவா. சொல்லிருவா கேபிட்டல்ஸ் எல்லாமே. பாப்பா இப்ப என்ன நம்ம சொல்லி கொடுத்தோம் சொல்லுவாங்க. தமிழ் தான்ன்றது கிடையாது. எவ்வளவு தூரம் ட்ரைனிங் என்னென்ன சொல்லி கொடுத்தாலும் சொல்லிடுவாங்க. எல்லாமே மனப்பாட மெமரி பவர் அதிகம் பாப்பா கிட்ட. நம்ம ரிப்பீட் பண்ணணும். அது ஒவ்வொரு விஷயத்தையும் ரிப்பீட் பண்ண அந்த குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அது ரீச் ஆகுது. நான் இவன் இல்ல என்கிட்ட எந்த குழந்தைய கொடுத்தாலும் நான் படிக்க வைப்பேன். இப்ப காங்காச்சானா கா தெரியும், ஞா தெரியும், அந்த மாதிரி தெரியும். வாசிக்கிறதுக்கு இன்னும் தெரியாதுல்ல. நம்ம சொல்லி கொடுத்தா குழந்தை தானே. 4 வயசுல வந்து வாசிப்பு திறன்கிறது இப்போதைக்கு பிள்ளைகிட்ட அதாவது எப்படின்னா எழுத்துக்களை அவளால யூகிக்க முடியாது. அப்ப வந்து ஹியரிங்ல தான் அவ வந்து அம்மா அப்பா சொல்லி கொடுக்குற ஹியரிங்ல தான் அவங்க வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அம்மா வந்து பிஎட் முடிச்சிருக்காங்க. அப்பா வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல டிரைவரா பணியாற்றிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சூழ்நிலையில இந்த குழந்தை இவ்வளவு தூரம் தேர்வாயிருக்கா அப்படின்னா உண்மையிலேயே அது அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய வீட்டுல இருக்கிற பெரியவர்கள்
அவங்களுடைய உந்துதல்ல தான் இதை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய வந்து மெமரி பவர் அதிகமா இருக்கு. எந்த விஷயத்தையும் குழந்தைகிட்ட சொன்னோம்னா ஒரு சில குழந்தைங்க எடுத்துக்கும், ஒரு சில குழந்தைங்க எடுத்துக்காது. இவ்வளவு விஷயங்களையும் அதுலயும் தமிழ் அகராதிகளை இவ்வளவு தூரம் அவங்க இலக்கணம் இலக்கியம் அப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது கிருத்திக்ஷாட்ட இருக்கிற தனித்திறமைன்னு தான் சொல்லணும். நம்ம அவங்க வாங்கின ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சான்றிதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. 4 வயசுல இவ்வளவு விஷயங்களா, அதுவும் இந்த 1 இயர்ல இவ்வளவு விஷயங்களா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எட்டு தொகை நூல் ஓங்கி படிப்பாது கட்டியட்டு மேற்றும் கலியோடு அகம் புறம் என 8 தொகை. ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவச்சிந்தாமணி, வளையாப்பட்டி, குண்டலக்கை, ஐஞ்சிறு திருக்காப்பியங்கள், நல்லா சொல்லணும். உதயன குமார காவியம், நாமர காவியம், எஜோர காவியம், துளமணி, நீலக்கேசி, அகத்திணைகள் 7, குறிஞ்சி, முல்லை, மடிடம், நெய்த, பாலை, கைக்கிளை, பெண்டினை, புறத்திணைகள் 12, வெட்டி, கண்டை, வஞ்சி, காஞ்சி, நச்சு, ஒழுங்கை, தும்பை, வாழை, பாடான், பொடிவேல், கைக்கிளை, பெண்டினை, ஆத்திச்சூடி, அறம் செய்ய விரும்ப ஆறுவதன் சினம், ஈயவரை கடவுள் ஈவது விளக்கை, உடையது விளம்பை, ஊக்கமட்டு கைவிடை, எண்ணில்லிகளை ஏற்படிகள் செய்ய மட்டுவான், ஒப்புரர் ஒழுக்கு ஒருவரர் ஒழிய ஐவியம் பேச்சு அக்கம் சுருக்கல், அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியல் சிந்தனைக்கோள் ஆழ்வி மூழ்கு இந்தவரை புள்ளிக்கோள் ஈடுபாட்டு முன்னாள் உண்மை கண்டறி ஊக்கம் எடுத்து தரும் என்றும் அடியலையிலும் ஏனென்றுகள் அவையை தெளிந்தோர் ஒட்டு செயற்படு ஓவடு உயை அவுடமா அன்பதம் நெய்யச்சி முட்டோர். ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை வையாலே பாப்பா, காலை எழுந்தோட நம் கணிக்கு கொன்ன பார்த்து மாலை முழுகணும் விளையாட்டு நம் வளர்க்கப்பட்டிருக்காள் பாப்பா. திருக்குறள், திருக்குறள் அடிக்காரம் என்று கடவுள் வாழ்த்து அகத உடல் எழுத்தெல்லாம் ஆகி பகவன் உடற்றை உலகை கட்டளனால் ஆய படன்கள் வளர்வு நற்றால் தொழார் தண்ணீர் மலம் சேரி நான் மாண்டு சென்றால் நிலம் சேரி நீடு வருவார் தனக்கு வமை இல்லை வேண்டுதல், வேண்டுதல் வேண்டாம் இதனால் சென்றார்க்கு யாரும் விடுமை இல்லை இருள் செருவனையும் சேராதவன் பொருள் சேப்பிடி புண்டமாட்டு பொடி வாழி நைந்தவள் தன் போய்த்து ஒடுக்க நிதி நின்றா நீடு வருவார் தனக்கு வமை இல்லாதான் தாழ் சென்ற கல்ல நீ மணக்க வழி மாற்று அடித அறவாளி அந்த தாழ் சென்ற கல்ல நிறாளி நீச்சல் கோழி புரியல் குணமை நெல்லத்தான் தாளை வழங்க தலை பிறகு பெண்ணின் நனின் வனிட இரவு நடி செய்வாரார். அதிகாரம் 2, வாஞ்சிறப்பு வண்டுள்ள
சொல்லின் வகையின் அறிவு அரவிந்தி ஒவ்வொரு செல்லுமா எல்லாம் ஆகுல நீரப்பெற அல்காதாக என்ன சொன்னாலும் இல்கா என்ற ரடம் அன்பான் என்ன ரடம் செய்ய மட்டும் கொண்டு கால் கொண்டாற்றினை வேண்டாச்சியை போட்டான் ஒன்று ஊர்நாடிலே வீழ்நாள் படாமை நன்றாற்றி அன்றுள்ளே ஆழ்நாள் வடியை தான் வருவதை இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகம் இல்லை பாடல் ஓடும் மண்ணோடு உயர் பாடல் ஓடும் பலி மைட்டி இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இட முடிய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ன துணை துறந்தாருக்கும் துவ்வாவிற்கும் இருந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தா தெய்வம் நொக்கல் தான் என்றான் ஐம்புலத்த ஆறு ஒம்பல் தலை பழியங்கி பாட்டு நூடத்தலை நிர்வாகி பழி எங்கே எஞ்ஞான்று அது மடனும் உடத்தாய் நிர்வாகி பண்பும் பயனும் மது அறத்த ஆற்றி நிர்வாகி ஆற்றி புறத்த ஆற்றின் கோவை பெறுவடியவன் நிர்வாகி வாழ்பவன் என்பான் உயர்வாழ்வு எல்லாம் தலை ஒலிக்கு அரண்காய் வாழ்க்கை நோட்பாடி நொல்லை உடைத்து அரண் என்ன பட்டறையில் வாழ்க்கை அன்றும் பிறன் பழிப்பது இல்லாய் நின்று இற்றில் வாழ்வாங்கு வாழ்பவன் மாறுவை தெய்வத்தில் வைக்கப்படும் அந்த பெற்ற ஜமதாவதி அண்ணாச்சில பெற்ற திட்டானாக அச்சம் இப்போ வீரா பார்த்தா கட்டிக்க ரைப்பு கோவா பண்ணாச்சி விஜயதானினாக அரியானா செஞ்சுக்க இமாச்சில பெற்ற சிந்தா ஜாயந்தி ராஞ்சி கர்நாடகா பெங்களூர் கேரளா திருவனந்தபுரம் மத்தியப்பேட்டை இம்பால் மத்திய பிரதேஷ் போபால்ல போபால் மகாராஷ்டிரா மும்பை மணிப்பூர் இம்பால் மேகாலயா ஷில்லாங் மிசோரம் மிசோரம் ஐஜால் நாகாலாந்து கோவிலம் ஒடிசா புவனேஸ்வர் பஞ்சாப் சண்டிகர் ராஜஸ்தான் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் சிக்கிம் கேங்டாக் தமிழ்நாடு சென்னை தெலுங்கானா ஹைதராபாத் திரிபுரா அகர்தாலா லக்னோ உத்தரகாண்ட் தேரானி வெஸ்ட் பெங்கால் கல்கத்தா கேபிட்டல்ஸ் சொல்லலாமா? அந்தமான் அண்ட் நிக்கோபார், போக்கியே சண்டிகர், சண்டிகர் தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ, தமன் டெல்லி, நியூ டெல்லி லட்சத்தீவு, ஹவாய் புதுச்சேரி, பாண்டிச்சேரி ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஸ்ரீநகர் அண்ட் ஜம்மு லடாக். தேங்க்யூ. தமிழ் ஆண்டுகள் பாப்பா சொல்ல சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. தமிழ் ஆண்டுகள் 60. தமிழ்நாடுகள் அறுபது பிபபப வீபப சுக்கில பெமோதுர பெற்றபட்டி ஆங்கில சீதுவ பப யுவதாரி ஈசுர வெகதான்ய பெமோரி விக்டமரிச்ச திட்டபானு பானு தாரன பாட்பவிய சர்வத்தி சர்வதாரி விரோதி, விக்டமரிச்ச விக்ருத, விக்குடி கட விக்கெட் saya membeli mugi ya bilambi ikari charvadi ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சொன்னா ஃபுல்லா சொல்லிடுவாங்க. அம்பு சொல்லுமா? பிரிவென்ஷன், லுக், டைமண்ட்ஸ், டிக், வேர், எ ஃப்ரெண்ட், ஹெல்த், no pain, no gain. ஃபுல்லா நம்ம என்ன ஸ்டார்ட் பண்றோமோ அதை ஃபினிஷ் பண்ற மாதிரி. ஏன் அதுக்கு 75 திருக்குறளுமே ஃபர்ஸ்ட் வார்த்தை நீங்க 75 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வார்த்தை எதனா சொன்னீங்கன்னா அந்த திருக்குறள் கம்ப்ளீட் பண்ணி. பாப்பா இப்ப திருக்குறள்ல 5 அதிகாரம் சொன்னாங்க. எல்லா தமிழ் இலக்கியம் அந்த அகராதி எல்லாத்தையும் நம்ம அவளுடைய அந்த மழலை பேச்சுல நம்ம கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷம். எனக்கு ரொம்பவே ஆச்சரியம். ஏன்னா அந்த 5 அகராதியில நமக்கு எத்தனை தெரியும்னு கூட எனக்கே தெரியல. ஆனா பாப்பா 5 அகராதியையும் 50 குறளையும் அவ்வளோ அழகா தெளிவா அவ சொல்றா. அதுவும் அந்த மழலை குரல் மாறாம அவ இருக்கா. ஏன்னா அவ ரொம்ப மழலை தானே.
அந்த மழலை குரல்ல அந்த திருக்குறளை கேட்கறதுக்கு திருவள்ளுவர் இப்ப இருந்திருந்தாருன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாரு. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இந்த குழந்தைகிட்ட இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறது, இதை எழுதினவங்க எல்லாருமே இன்னைக்கு இருந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையா இவளை பாராட்டி இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க அம்மா கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. அவங்க பேரண்டும் அவங்க முன்னோர்களும் அவங்க பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் கொண்டு வந்து அதை நிப்பாட்டி இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க அப்பா அம்மா, அவங்களுடைய தாத்தா பாட்டி, அவங்க அப்பத்தா ஐயா, அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அவங்களுக்கு தான் நம்ம தேங்க் பண்ணணும். பாப்பாவை நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ எடுத்திருக்கேன். நம்ம காரைக்குடியில இருக்கிற எந்த ஒரு சேனலும் பாப்பாவை பத்தி என்ன தெரியுமா என்னன்னு தெரியல. நான் இப்போ முதல்ல இதை வெளியிடுறேன், நீங்க பாருங்க. பாப்பாவுக்கு நிறைய மேடைகள் ஏறணும்னு ஆசை. ஏன்னா நான் வந்ததுல இருந்து அவ எதுவுமே பேசல. ஆனா நான் அவகிட்ட கேள்வி கேட்டு 10 பாட்டுன்னு ஆரம்பிச்சோன்னே திருக்குறள் 5 அகராதியோட நிப்பாட்டி இருக்கான். என்ன சொல்லவான்னு கேக்குறாங்க. அப்ப அந்த மனப்பாட பகுதியை அவ கரெக்டா மெமரியில வச்சிருக்கா. நம்ம கிட்ட நார்மலா நான் வந்ததுல இருந்து நான் ஒரு 1/2 hour 1 hour ஆச்சு நான் பாப்பா எதுவுமே என்கிட்ட பேசல. ஆனா நம்ம 10 பாட்டுன்னு ஆரம்பிச்ச உடனே கடகடன்னு அவ பாட்டுக்கு போயிட்டா. 10 பாட்டு 8 தொகை திருக்குறள்னு அவ பாட்டுக்கு அவ லைன்ல போயிட்டா. எப்பவுமே குழந்தைகிட்ட எல்லா விஷயமும் ஆக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஒரு விஷயத்துல அவ மைண்ட் கரெக்டா வச்சிருக்கா. அதனாலதான் நம்ம அதை ஆரம்பிச்சோடனே அவ கொண்டுட்டு போறா. இன்னும் நிறைய அவ பெரிய லெவல்ல வருவா. அவளுக்கான மேடை நம்ம காரைக்குடியிலயும் சரி, இங்க நடக்கிற நிறைய விழாக்கள்லயும் சரி அவளை மேடை ஏற்றணும்னு நானும் நினைக்கிறேன். அவங்க பேரண்டும் ஆசைப்படுறாங்க. எந்த ஒரு நிகழ்வா இருக்கட்டும் அவளுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நானும் ரொம்ப வேண்டிக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டயும் நான் அதை பத்தி பேசுவேன். நீங்க இதை பாக்குறவங்களும் பாப்பாவுக்கு நிறைய மேடை ஏறுறதுக்கு வாய்ப்பை கொடுங்க, சந்தர்ப்பத்தை கொடுங்க. அவ இன்னும் பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு நம்மளுடைய சப்போர்ட்டும் நிறைய தேவைப்படுது. அந்த சப்போர்ட்டை நம்மளால கொடுக்க முடியும். அதுவும் காரைக்குடியில இருக்கிற சிறப்பான நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க எல்லாருமே இதை முன்னெடுத்து கொண்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். பாப்பாவை இன்னும் நிறைய மேடைகள்ல நம்ம ஏற்றணும். அதுக்கான வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கணும். நன்றி. இன்னும் பாப்பாவை எந்த லெவலுக்கு நீங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இப்போ பண்ணிருக்க அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தாதுன்றது என்னோட ஃபீல் பண்ற விஷயம். இன்னும் நிறைய அவளை பண்ண வைக்கணும்ன்றது என்னோட எய்மா இருக்கு. ஏன்னா நம்ம இதெல்லாம் ஸ்கிப் பண்ணோம், நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணோமோ அந்த விஷயத்தை ஃபுல்லா பாப்பா மூலமா நான் டெலிவரி பண்ணணும், கொண்டு வரணும், அவளை நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் திருக்குறள் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணணும், திருக்குறள் செய்தி ஆகணும்ன்றது என்னோட எய்மா இருக்கு. 1330 குறளையும் சொல்ல வச்சு கேட்கணும். வேற இங்கிலீஷ்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இங்கிலீஷ் எதுவும் அவளுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அது சம்பந்தமான நிறைய ஐடியாஸ் எனக்கு தெரியல. தமிழ்ல இதெல்லாம் சொல்லலாம். நம்ம டிஎன்பிசி படிக்கிறதுனால இந்த சங்க இலக்கியங்கள் இந்த புக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். ஆக்சுவலா நான் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்னால மேத்ஸ்ல உள்ள ஸ்கொயர் ரூட்ஸ், டேபிள்ஸ் எல்லாமே சொல்றான். 2 டேபிள்ல இருந்து கேட்டே வந்தா சொல்லுவாங்க. ஸ்கொயர் ரூட் ஃபுல்லாவே சொல்ல தெரியும் அவளுக்கு. அந்த மேத்ஸ் ஓரியன்டாவும் தமிழ் ஓரியன்டாவும் எனக்கு நான் நிறைய டீச் பண்ணிருக்கேன். இங்கிலீஷ் சம்பந்தமா இன்னும் நான் அதுக்கப்புறம் ப்ராபப் சொல்லுவா, ஆப்போசிட் சொல்லுவா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் டீச் பண்ணிருக்கேன். சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் எவ்வளவு பெரிய அளவுக்கு அவ போகணும்னு நினைக்கிறீங்க? நிறைய ஸ்டேஜ் ஏற்றணும். அம்மா ஏறாத ஸ்டேஜ் பாப்பா செய்யணும். அதுதான் என்னோட விருப்பம். எப்பவுமே பேரண்ட்டுக்கு ஒரு விஷயம் மட்டும் மனசுல இருக்கும். நம்ம பார்க்காத, நம்ம செய்யாத, நம்மளுக்கு கிடைக்காத எல்லா விஷயங்களும் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், கற்றுக் கொடுக்கணும், அவங்க பார்க்கணும்னு நம்ம நினைப்போம். அந்த விஷயத்துல புனிதா, கிருத்திக்ஷா அம்மா புனிதா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அவங்களும் எல்லா ஸ்டேஜ்லயும் வருவாங்க. நிறைய ஸ்டேஜ் நம்மளும் கொண்டு போவோம். அவங்களுக்கு கிருத்திக்ஷாவுக்கு என்னுடைய முழுமையான மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம காரைக்குடியில இருக்கிற நிறைய அனைத்து வகையான அமைப்புகளும் அவங்களுக்கு இந்த வாய்ப்புகளை பள்ளிகள்லையும் கொடுக்கணும். அப்படின்னுதான் இதை விட இருக்கிற குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் உந்துதல் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாருமே வெளிவரணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு கொண்டு வரலாம். முழு கான்ஃபிடென்ட் எல்லா பிள்ளைங்களுக்குமே கிடைக்கும். இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். பாய் பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய். ஓகே.